வல்லர அவர் இருந்தா இந்தியா வல்லரசு. கேட்டுக்கப்பா, விஜய் ரசிகர்களை கேட்டுக்குங்க. போதுமா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இவர் யாருன்னு தெரியாது. நான் பேசின்னு இருக்கிறேன். எம்ஜிஆர் வள்ளல் எனக்கே தூக்கு கொடுக்குறாரு. அவரு வள்ளலுங்க. விட்டு 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 எம்ஜிஆர் சொல்லாத, அடுத்து எம்ஜிஆர் சொல்லாத, எனக்கு கடுப்பாயிடுவேன். எம்ஜிஆர்னா அவரு தான், விஜயகாந்த்னா அவரு தான். அடுத்து எம்ஜிஆர் ஆயிடுவேன்னு நீங்களா கற்பனை பண்ணாதப்பா. தயவுசெய்து போஸ்ட்லயே போடாதீங்க, கம்பேர் பண்ணி போடாதீங்க. பேசு. மக்களை நல்லா சந்திக்கணும். எந்த நேரத்துல உதவி பண்ண ரெடியா இருக்கணும். எந்த நேரத்துல போர்க்கால அடிப்படை சொல்றாங்க தெரியுமா? மழை வெள்ளங்கள்ல வந்தா ஒரு வன்முறை, பாலியல் பலாத்காரம், இது முன்னாடி வந்து நிக்கிறோம். என்ன கைது பண்ண ஜெயில போட போறான், ஏன்னா ஒரு சத்திரத்துல போட போறாங்க, சாயந்தரம் கூட போறாங்க. ஃபேமஸ் ஃபேமஸ் விஜய் அவங்களே தூக்கி விடுறாங்கன்னு அர்த்தம். யாரு? அதுதான் அதுதான் நான் சொல்ல வருது. ஒருத்தர் வளரணும்னா ஒருத்தர் கைது பண்ணா வளர்ந்துட்டாங்க தானே. வேனில் ஏத்தனா கைது பண்ணா வளர்த்து விடுவாங்க, அவ்வளவுதான். எம்ஜிஆர் அப்படிதான், எவ்வளவு குறை சொல்லி 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 அவர் வளர்ந்தானே போனாரு. நான் அதை சொல்ல முடியாதுப்பா. 234 தொகுதியில எனக்கு வந்து கூட்டணி பலமா இருக்கணும், விஜய்க்கு சப்போர்ட் நிறைய இருக்கணும். தனியா நின்று ஒருத்தர் தனியா தான் நின்று இருக்காரு. சீமான் தனியா தான் நிற்கிறாரு. அவர் எங்கேயுமே போல. அவர் போயிருந்தாருன்னா ஏடிஎம்கே போயிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு, கூட்டணி வச்சிருந்தா. திமுகவில் போயிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு தான், பிஜேபியில் போயிருந்தாலும் ஜெயிச்சிருப்பாரு தான். ராம்தாஸ் கிட்ட ஒரு கூட்டணி வச்சாலும் ஜெயிச்சிருக்கலாம். 2 சீட்டு 3 சீட் தான் நான் சொல்ல வருது. இன்னைக்கு எல்லாமே 10 சீட்டு கொடுத்தா 2 3 5 சீட்டு வந்தாவே அதை வச்சுட்டு கெத்து காட்டி தானே இருக்கிறாங்க. நீ சொல்றது ஒரு கட்சி நிர்வாகம் தொடங்குற விஜய் சொல்லி பார்த்தா 234 தொகுதி ஆசைப்படுவ போட்டது முடியாது. தமிழ்நாட்டுல நிறைய ஜாதி கட்சி இருக்குது, முதல்ல அதை யோசி. ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு பாரதியார் இருப்பானு தவறா பாட்டாரு. ஜாதிகள் இருக்குதடி பாப்பான்னு பாடி இருக்கணும். ஓகேவா? ஏமா அதை நான் சொல்ல, கலர் கலர் கொடி பார்த்தா தெரியும். நீ வேற கலர் கலர் கொடியை பார்த்தா தெரியும். நான் ஏன் ஜாதி கட்சியை பத்தி நான் பேசுறேன்? கலர் கலர் கொடியை பார்த்தா தெரியும். கலர் கலர் ரிப்பனை பாத்துக்கிறேன், கலர் கொடியை பாக்குறேன். அப்புறம் நான் என்ன தரேன் ஜாதி கட்சி பத்தி? நான் வந்து தலைவர் பக்தர்ப்பா. எம்ஜிஆருடைய ரசிகர் சொல்றது நான் பக்தர். அவனே எங்களுக்கு தெய்வம். அவரை பத்தி சொல்றியா? மணிக்கணன் பேச. ஐயா நீ எம்ஜிஆர் பக்தரா பேச்சா? யாரு இவரே சொல்றாரு. நீ வந்து கட்சியை பத்தி பேசுறீங்க, நான் தலைவரை பத்தி பேசுறது. பக்கத்துல பார், யாரு இவரு? சாலை ஓரத்துல நண்பன் போட்டுருக்காரு. எம்ஜிஆரை பத்தி என்னப்பா? அவர் வல்லர, அவர் இருந்தா இந்தியா வல்லரசு. கேட்டுக்கப்பா, விஜய் ரசிகர்களை கேட்டுக்குங்க. போதுமா? நான் சொல்ல வேண்டிய அவசியம் இவர் யாருன்னு தெரியாது. நான் பேசின்னு இருக்கிறேன். எம்ஜிஆர் வள்ளல் எனக்கே தூக்கு கொடுக்குறாரு. அவரு வள்ளலுங்க. அவர் பேரையும் புகழையும் ஒரு பேர் வாங்க முடியாது. இல்ல எம்ஜிஆர் சொல்றேன். அவர் பேரையும் புகழையும் பொதுவா யாரும் வாங்க முடியாது. அவர் மாதிரி பிறக்கிறதுக்கு ஒரு பேர் இல்லையா? அது மாதிரி வள்ளலையா பிறக்கிறது? மேல ஆண்டவனா அனுப்பி விட்டது, ஆண்டவனா கொண்டு போறான். விஜய் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். போதுமா? பாருங்க, அவர் உணர்ச்சி பூர்வமா வந்து எம்ஜிஆர் சொல்லிட்டு விஜயவே போக் பண்ணிடுறேன். அப்ப எம்ஜிஆருடைய ஃபார்முலா பண்ணணும் அவரு. அதுதான் நான் சொல்ல வர்றேன். அவர் ஒரே ஒரு தவறு பண்ணிட்டாரு. நடிகர்லாம் நாடு ஆள முடியுமான்னு மகாநாள்ல பேசினாரு. நாடு ஆடினாங்க. எம்ஜிஆர் எம்டி ராமாராவ் நாடு ஆடினாங்க. புரியுதா சொல்றது? ஆனா அவர் என்ன தவறு பண்ண? அவருடைய நினைவு நாள்ல ஒரு மாலை போடல, அவரு ஒரு பிறந்த நாளுக்கு ஒரு மாலை போடல. அதுதான் என்னோட வருத்தமே. அவருக்கு வந்து ஒரு மாலை போட, ஒரு நடிகர் என்ற முறையில மாலை போடலாம், ஒரு கட்சியின் தலைவர் என்ற முறையில ஒரு மாலை போட்டிருக்கணும். அது போட தவறிட்டாரு. அதுக்கு யாருன்னா சட்ட ஆலோசகர் அவர் சொல்லியிருக்கணும். அவர் கூட இருக்கு சொல்லி, அது பேர் அவருக்கு ஒரு மாலை போடு. நடிகர் சங்கம் எல்லாம் போடுது, நீ ஒரு தலைவர், அவருக்கு போடலாம். எல்லாம் திமுகலே போட்டுக்கிறாங்கப்பா. மேயர் இவரு மா சுப்பிரமணியம் எம்ஜிஆருக்கு போட்ட பூ போடுறாங்க, பார்த்துருப்பீங்க. பார்த்து திமுகலே போட சொல்லி உனக்கு என்ன அவருக்கு போறதுக்கு? புரியுதா சொல்றது? போட்டிருக்கணும். இதைதான் நான் வன்மையா கண்டுக்கிறேன். மற்றபடி ஒண்ணு இல்லை. மக்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கணும். இலவசத்தை தூக்கிட்டு நிறைய கல்வி நிறுவனத்தை உருவாக்கணும். மருத்துவ செலவு, நல்ல தரமான மருத்துவ
ஆஸ்பத்திரிக்கெல்லாம் நல்லா கொடுக்கணும், அவ்வளோதான்.